ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டரு 1 HP மோட்டரு இல்லைன்னா 1/2 HP மோட்டரு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டரு, சொட்டி மோட்டர் இருக்கும். இந்த ரா வாட்டர் மோட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியை இழுத்து கொடுக்கும். நம்ம வந்து வெசல் எஃப்ஆர்பி வெசல் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி வந்து இது வரைக்கும் உள்ள இருந்து டேங்க்கு ரா வாட்டர் டேங்க்ல இருந்து இது வந்து தண்ணி இழுத்து மேலே கொடுக்கும். ஹை ப்ரெஷர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மெமரினுக்கு ப்ரெஷர் பேக் சைடில் வந்து மெமரின் ப்ரெஷர் மாறுறது வந்து ஹை ப்ரெஷர் மோட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர் பம்ப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து தண்ணி இழுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசலு, சேண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரில் போயிட்டு நெக்ஸ்ட் ஜம்போ ஃபில்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ப்ரெஷராக வந்து ஒரு 10 kg ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்தா மெமரிலேருந்து அவுட்புட் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டார் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிவ் கட் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து ரொட்டேட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த பிளேட் வந்து கட் ஆயிடுச்சு. அதால் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்க்கும் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது மோட்டர் இது வந்து மாத்துறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மோட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.75 ஹெச்பிக்காய குரோம்டன் மோட்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்ல இருந்து பழைய ஓல்டு மோட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ண எம்டிஏ சாக்கெட்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றோம். இது வந்து 1 inch. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி. இதில் யூஸ் பண்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி தான் ஃபுல்லாக வந்து இருக்கு. இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்டரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைட் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் அரை மணி நேரத்துலேயே ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 inch யூபிவிசி பைப் தான் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டு 2 கனெக்ஷனும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி தான் ஃபுல்லாக வந்து ஆர்ஓவில் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி கனெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு மோட்டரை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதில் வந்து ஆயில் எண்ணெய் எதனா வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற்றி வச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேச்சு காசு பிடிச்சி இதை வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஓல்டு மோட்டரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிவ் கட் ஆகிடுச்சு, பேரிங்கு டேமேஜ் ஆகிடுச்சு. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்புட் தண்ணி வந்து இழுத்து சரியா கொடுக்க மாட்டுது. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து அப் டவுன் ஆச்சுனாக்கா, நம்ம ஹை பிரஷர் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் அப் டவுன் ஆனாலே அது வந்து மோட்டரினுடைய ப்ராப்ளம் இல்லை. இந்த ரா வாட்டர் மோட்டரை ஒரு முறை செக் பண்ணிடுங்க. நீங்க வந்து அவுட்புட் வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து தண்ணி கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புது மோட்டர் நம்ம வந்து புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த பைப் கனெக்டர் எம்டிஏ எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நியூ மோட்டரு இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மோட்டர் தூக்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.75 ஹெச்பி, 1 ஹெச்பியோட கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மோட்டர் வந்து ஃபிட் பண்ணுற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டு போட்டு ஃபிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 சைஸ் யூனியனு. ஆனால் எம்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 inch. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 நம்ம வந்து புஷ் போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 3/4 யூனியன் யூபிவிசி. ஹாஸ்டலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஹாஸ்டல் கம்பெனி 3/4 யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. ஆர்ஓ பிளான்ட் எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரெஷர் கேஜ் எவ்வளோ இருக்கணும் அது சொல்கிறேன். எவ்வளோ ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு.
2 போல்ட் தான் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.75 HP மோட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியனை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. 3/4 சைஸ் யூபிவிசி யூனியனு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. மோட்டர் வந்து நம்ம வந்து மாற்றுறது, நீங்கள் ஆர்ஓ பிளான்ட் வச்சிருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணாலும் சரி, இதே ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரை வந்து மாற்றிடலாம். நீங்கள் ஓனாக மாற்றிடலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு சர்வீஸ் மேன் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே. இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-25 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜம்போ ஃபில்டர் வந்து மாற்றிடுவோம். இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜம்போ ஃபில்டர் வந்து ஃபுல்லாகவே மாற்றிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20-25 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ மெட்டி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் நிறைய வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்டர் இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் ஃபில்டர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்டர் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பேக் ஃபில்டர். பேக் ஃபில்டர்னுடைய கனெக்ஷன் தான் இப்போ வந்து கொடுக்குறோம் பாருங்க. பேக் ஃபில்டர் அதனுடைய கனெக்ஷன் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிட் பண்ணி வச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்டர். நம்ம வந்து பை மாரியே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாக் பை மாரியே இருக்கும். அதுக்கு தான் பேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் துணி பை மாரியே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்லேயே கரெக்டாக வந்து ஃபில்டரு. தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி இன்புட் ரா வாட்டருடைய இன்புட் கனெக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எங்கன்னா லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். லீக்கேஜ் செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியனை ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் யூனியன் இப்போ வந்து டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் யூனியன் இப்போ வந்து டைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன்லேருந்து 2 யூனியன் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா யூனியன் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 யூனியனை கட்டிட்டாலே போதும், நம்மளுடைய ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி அதை வந்து சாக்கெட்டை யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுளாக வந்து செலவாயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டரில் வந்து ஒயரிங் கனெக்ஷனு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் நியூட்ரல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் தான், ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டரில் ஸ்பேஸ் நியூட்ரலு 2 தான் இருக்கும். அந்த 2 கனெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கொடுக்குறோம். பாருங்கள், நல்லா டேப் அடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேப் அடிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஆர்ஓ பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் ஃபிட் பண்ணியாச்சு. ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியான இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டர் அங்கேருந்து தண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டரு. நல்லா போல்ட் வந்து நல்லா டைப் பண்ணி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்லான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் யூஸ் பண்ணுற யூனியன் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெப்லான் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா லீக்கேஜ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். மோட்டர் ப்ரெஷரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. பைபாஸில் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷரில் வந்ததுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பைப் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெமரின் கிளீன் பண்ணாலும் சரி, மோட்டர் மாற்றினாலும் சரி, ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதிகரிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 132 TDS வருது. எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 450-500 TDS வருது. ட்ரிங்கிங் வாட்டர் TDS வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, 500க்கு மேலேயே வருது. 450-500 நடுவில் வந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ஓடைய லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 500 LPH லிட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. LPHனா வந்து பார்த்தீங்கன்னா LPMனா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆர்ஓ பிளான்ட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் அவுட்புட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் கலர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டருடைய ப்ரெஷருக்கு இது மீட்ரு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய மீட்ரு நீட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ட்ரிங்கிங் வாட்டருடைய மீட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரா வாட்டர் மோட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வருதுங்களா? அங்கேருந்து இன்புட்டு தண்ணி இங்கே வருதுங்களா? இந்த மோட்டர் தான் இப்போ மாற்றுறது ரா வாட்டர் மோட்டரு. இதை தண்ணி இதுலேருந்து வலித்து கொடுக்கும். இதுலேருந்து தண்ணி இழுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா FRB வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் மீடியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மீடியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஜம்போ ஃபில்ட்ரு 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜம்போ ஃபில்டரில் 2 சைட்லேயும் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி அங்கேருந்து
ப்ரெஷரா மெமரியில் கொடுக்கும் அவுட்புட். ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து மெமரின் இன்புட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்க 500 லிட்டர் கொடுக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல போயிட்டு ஸ்டோரேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரிஜெக்ட் வாட்டர் வரும். மெமரியில் ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டு இது பாருங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால்வு, வேஸ்ட் வாட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ரெஷர் கேஜி செக் பண்ணுறது. 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ லிட்டர் வேஸ்டேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா.